கேரளால ரொம்ப ஃபேமஸான சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நான் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். பார்க்கலன்னா இந்த இடத்துல ஐ பட்டனில் டேக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது ஒரு 4-5 சக்கரவள்ளி கிழங்கை நல்லா அவிச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு நல்லா அதை வந்துட்டு மசிச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அவிச்சு பண்ணையில் தான் இடியாப்பம் வந்து சாஃப்டாக வரும், இல்லைன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு நீங்கள் உப்பு போடணுன்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சமாக உப்பு தன்மையும் இருக்கும், இனிப்பு தன்மையும் இருக்கும். இப்போ இதை நல்லா வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி இடியாப்ப குழாய் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நல்லா நீளமாக இந்த மாவு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறேன். புளியில் வந்து பார்த்திங்கன்னா நாராக கிழங்கு இருந்தது அப்படின்னா கீழே லைட்டாக அடைக்கும். அந்த நாரை வந்து எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா சூப்பராக அழகாக வந்துடும். நல்லா புளியும் போதே ஒரு செம்ம சாஃப்டாக இருக்கும். அண்ட் புளிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. இப்போ இதை நான் அவிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை அவிச்சு எடுத்தாச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. இப்போ மேலே வந்துட்டு நல்லா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நல்லா இளமாக இருக்கக்கூடிய தேங்காயை வந்து நல்லா துருவி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சக்கரை வேணும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே சக்கரவள்ளி கிழங்கு தானே, இதுக்கு எதுக்கு சக்கரை அப்படின்னு நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சும்மா ஏதோ இடியாப்பம்னு செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தொட்டோடனே அப்படியே நூல் நூலாக அந்து வந்துடுச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு நம்ம ராஜமாதா கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.